ஒரு சிறுவன் பாடசாலையிலிருந்து வீட்டிற்கு வரும்போது ஒரு கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வந்தான். அச்சிறுவன் அந்த கடிதத்தை தன் அம்மாவிடம் கொடுத்து, ஆசிரியர் இந்த கடிதத்தை உங்களிடம் மட்டும் கொடுக்க சொன்னார். அம்மா கடிதத்தை எடுத்து பார்த்தார். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பின் அவள் கடிதத்தை தன் மகனுக்கு சத்தமாக வாசித்தாள். உன் மகன் ஒரு மேதை. இந்த பள்ளி அவனுக்கு மிகவும் சிறியது. அவனுக்கு பயிற்சி அளிக்க போதுமான ஆசிரியர்கள் இல்லை. தயவுசெய்து அவனுக்கு நீங்களே கற்றுக்கொடுங்கள் என்றிருந்தது. பல வருடங்கள் கழித்து அவன் அம்மா இறந்த பிறகு அவன் தன் அம்மாவின் உடைமைகளை படித்து கொண்டிருந்தான். ஒரு டைரியில் கடிதத்தை அழகாக மடித்து வைத்திருப்பதை கண்டான். அதை திறந்து அவன் படிக்கத் தொடங்கினான். உங்களது மகன் மனநலம் குன்றியவன். இனி அவனை எங்கள் பள்ளியில் படிக்க அனுமதிக்க முடியாது. அவன் வெளியேற்றப்படுவான். இந்த கடிதத்தை வாசித்ததும் அவனது டைரியில் எழுதினான். தோமஸ் ஆல்வா எடிசன் மனநலம் குன்றிய குழந்தை. அவனுடைய தாய் அவனை மேதையாக மாற்றினாள். தற்போது அவன் பிரபலமான கண்டுபிடிப்பாளனும் விஞ்ஞானியும் ஆவான்.